நாட்டிலே ஒழுக்கம் நீதி முழுமையாக உடைந்து காணப்படுகிறது. பெண்கள் கற்பழிக்கப்படுகிறதை பற்றி புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு நாளைக்கு 5 பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள். அப்படியாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் முறைப்பாடு செய்யப்படாத எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் என்று நாங்கள் எண்ணி பார்க்கவே முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் கற்பழிப்பு என்ற குற்றத்தை குறித்து பலர் முறைப்பாடு செய்வதில்லை. அந்த அளவுக்கு நாட்டிலே ஒழுக்கம், நாட்டிலே நீதி உடைந்து காணப்படுகிறது. மாத்தளையிலே எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 89ஆம் ஆண்டிலே இப்படியாக காணாமல் போனவர்களை குறித்து ஐக்கிய நாடுகள் சபை ஒரு குழுவுக்கு பெயர் பட்டியலை கொடுத்தவரே எங்களுடைய ஜனாதிபதி தான். அந்த பெயர் பட்டியலிலே இருக்கிறவர்கள் பலர் எலும்புக்கூடுகள் இப்பொழுது மாத்தளையிலே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியே இதனை முன்னின்று ஒரு சுதந்திரமான உண்மையான சர்வதேச விசாரணையை அழைப்பார். 89ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று சொன்னதைப் போல இப்பொழுதும் அதை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சிறுபான்மை இன மக்கள் குறித்து அவர்களுக்கு எதிராக பல வன்முறைகள் கட்டமைத்து விடப்பட்டிருக்கின்றன. விசேஷமாக இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிற வன்முறை முஸ்லிம் மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. பொதுபல சேனா என்கிற அமைப்பு முற்று முழுதாக அரசாங்கத்தினாலே நடத்தப்படுகிற ஒரு நாடகம். அரசாங்க சக்திகள் தான் இதற்கு பின்னாலே என்று அதை இயக்குகின்றன. வேண்டுமென்றே தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விடுவதற்காக, அதன் மூலமாக தாங்கள் தொடர்ந்தும் பதவியில் இருப்பதற்காக இப்பொழுது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இப்படியான ஒரு அநியாயத்தை அரசாங்கம் செய்ய முன்வந்திருக்கிறது. நாட்டு மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. எல்லா மக்களோடும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வேன் என்று 7 வருடங்களாக ஜனாதிபதி பலருக்கு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு, ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளருக்கு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு, அண்டை நாடான இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு, தொடர்ச்சியாக 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல் செய்வேன், அதற்கு மேலாகவும் சென்று அதிகார பரவலாக்குதலை நாங்கள் அர்த்தமுள்ளமாக்குவோம் என்று தொடர்ச்சியாக வாக்குறுதிகள் கொடுத்துக் கொண்டிருந்த ஜனாதிபதி இந்த வருடம் சுதந்திர தின வைபவத்திலே திருவோணமலையிலே அதற்கு மாறாக தன்னுடைய உண்மையான நிலையை இப்பொழுது வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார். இதுதான் அவருடைய உண்மையான நிலைமை. ஆகையினாலே இவ்வளவு காலமும் 7 வருடங்களாக உலகத்தை ஏமாற்றிய நிலையிலே இருந்து மாறுபட்டிருக்கிறார். அப்படியாக மாறுகிற போது அது நாட்டுக்குத்தான் கேடை விளைவிக்கும். இப்படியாக தாங்கள் கொடுக்கிற எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத நாடு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே எங்களுடைய நாடு இப்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை முற்று முழுதாக மாற வேண்டும். மக்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அனைத்து மக்களும் இந்த நாட்டிலே பிரஜைகளாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய அரசியல் உரிமைகளை அவர்களே கையாளுகிற விதத்திலே ஒவ்வொரு மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோஷம் மக்களிடத்திலே இருந்து எழுந்து வந்தால்தான் இந்த சர்வாதிகார போக்கை நாங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும். நன்றி.